அதை நீங்கள் அடைச்சினாலே ஒரு 1,00,000 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து வருமானம் உயர்ந்து சொல்றீங்க. உயர்றது வந்து சார் இன்னும் 1,00,000 கோடி மேலே போகணும்னு சொல்றோம். நம்ம பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக இந்த பென்ஷன் திட்டத்தை தயாரித்தவர்கள் இதற்கு விடையை கொடுக்க வேண்டும். அது மாதிரி நம்மள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நமக்காக வந்து அரசாங்கம் வந்து ஒரு முதலீடு பண்ணுகிறார்கள். தேர்தல் வருவதற்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜெய். சார், இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் ஒரு கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி புதிய பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க. டிஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால அரசு ஊழியர்கள் பல பேர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. நம்ம அதை பார்க்க முடியுது. தேர்தல் நேரத்தில் இது பண்ணியிருக்கிறது ஒரு அரசியல் காரணங்களா இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இது எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்? ஏற்கனவே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் தான் என்பிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு சிறுசேமிப்பு திட்டம். இப்போ புதிய திட்டம், அதாவது ஒரு பென்ஷன் திட்டம் அறிவித்திருக்கிறார்கள் என்றாங்க. நீங்க கூட பென்ஷன் திட்டம், ஓல்டு பென்ஷன் பதிலாக புது பென்ஷன் டாப்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சிறுசேமிப்பு திட்டம். நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. சேமிப்பு திட்டம் அதுதான் வந்து அரசாங்கம் வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து 5% 10% ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி போடுவாங்க. வங்கிக்கு பக்கத்தில் உள்ள வங்கியிலையோ இல்லை நமக்கு தெரிந்த ஒரு நிறுவனங்கள்லையோ வந்து ரெக்கரிங் டெபாசிட்டை போட்டுட்டு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. அப்படி மாதிரி ஒரு சேமிப்பு நம்ம பண்ணோம். அதற்கு பதிலாக இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தெரியாதனமாக அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. எப்படி வந்து நீட் தேர்வு வந்து நாங்கள் வந்தோன்னே முதல் கையெழுத்து போடுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும், தங்கமலை ரகசியம் மாதிரி அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தோன்னா நாங்கள் ஆட்சியில் இந்தியா கூட்டணி வந்து ஆட்சிக்கு அமைந்தால் அது பண்ணியிருக்கலாம், அது சாத்தியமே இல்லாமல் போயிட்டுன்ற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த சிறுசேமிப்பு திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிறுசேமிப்பு திட்டம் வந்து மக்கள்கிட்டேருந்து, அதாவது அரசாங்க ஊழியர்கள்ட்டேருந்து 10% சம்பளத்திலேருந்து பிடித்தம் செய்து அரசாங்கம் வந்து ஒரு 18% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அது பண்ணினதுக்கு அப்புறம் அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறும்போது உங்களுக்கு வந்து நீங்க கடைசியா 12 மாதங்கள் என்னென்ன வருமானம் வாங்கினீங்களோ, ஆவரேஜ் இன்கம், சேலரி இன்கம் இருக்கு இல்லைங்களா, சம்பளம், அதுல வந்து 50% உங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல என்னன்னா, அரசாங்கமே முழு செலவையும் ஏற்கும். உங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் வரணும், கடைசி மாசத்தோட 50% பென்ஷன் இருக்குன்னா அந்த 50% பென்ஷன் தொகையை வந்து அரசாங்கமே மக்களுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்கள் பேரில் முன்கூட்டியே முதலீடு செய்து ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணி அதுல இருந்து பென்ஷன் வரும். இப்போ இந்த பென்ஷன் திட்டம் ஏன் வந்து இவ்வளோ வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு? அதுவும் வந்து இப்போ ஒரு தேர்தல் வருவதற்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? சார், இதுதான் பண்ண போறோம் அப்படின்னா, இது ஏற்கனவே யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து விருப்பம் இருக்கோ அவங்களும் இதை ஆரம்பிச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அதுல இருக்கிறது தான் அப்படியே கட் அண்ட் காப்பி பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸப்ட் அந்த கிராஜுவிட்டி தொகை 20 லட்சம் ரூபாய் அந்த வந்து பணியிலிருந்து வெளியில வரும்போது கிராஜுவிட்டி கொடுப்பாங்க இல்லையா, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதை வந்து 25 லட்சமா உயர்த்தி இருக்கிறார்கள். ஓகே, இதுல என்ன மக்களுக்கு வந்து ஏன் வந்து ஒரு அரசாங்க ஊழியர்கள் குறிப்பாக ஏன் வந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு அப்படின்ற போது, ஒண்ணு, இது வந்து என்னைக்கு எந்த தேதியில ஜீவோ வரும்னு தெரியாது. எந்த ஜீவோ வந்தாலும் எந்த மாதத்திலிருந்து எந்த வருடத்திலிருந்து இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் அமலுக்கு வரும்னு தெரியலங்க. ஓகே, ஏற்கனவே வந்து இவர்கள் வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் 2003க்கு அப்புறமா வேலையில சேர்ந்தவங்களுக்குலாம், அதாவது நேற்று வரைக்கும் வேலையில சேர்ந்த, அறிவிப்பு வருவதற்கு முன்னாடி வேலையில சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து 10% அரசாங்க ஊழியர்கள் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி, அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகி போகும்போது, வேலையை விட்டு போகும்போது அவர்களுக்கு வந்து அந்த தொகை வந்து வருமா? என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமுக்கும்
அரசாங்கமே செலுத்துகின்ற ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல அரசு ஊழியர்களின் பங்களிப்பு இருக்கிறது. ஸோ பங்களிப்பு இருக்கும்போது அதற்கு உண்டான அந்த கார்பஸ் எப்படி வளர்கிறது, எந்தெந்த துறைகளில எந்தெந்த முதலீடுகளை நீங்க பணத்தை போடுறீங்க, அதுல எவ்வளவு வருமானம் வந்தது, அப்படி என்ற ஒரு தரவுகளை முன்கூட்டியே கொடுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம பேங்க்லலாம் வந்து ஒரு டெபாசிட் போடுறோம்னா முன்கூட்டியே சொல்லிடுவாங்க உங்களுக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு இவ்வளவு பணம் வருங்கன்னு சொல்லிடுவாங்க. அத மாதிரி நம்மள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நமக்காக வந்து அரசாங்கம் வந்து ஒரு முதலீடு பண்ணுகிறார்கள். அதுலேருந்து வருகின்ற தொகையில வந்து பென்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தின் டிரான்ஸ்பரன்சி மக்களுக்கு தெரியணும், அரசாங்க ஊழியர்களுக்கு தெரியணும். அதை தாண்டி இப்ப பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், 10% நீங்க வந்து கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய வந்து இப்போ சாட் ஜிபிடிலாம் வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்லாம் இருக்கு. அதுல நீங்க வந்து ஒரு கொரிய போடுங்க. நீங்க கொரிய போட்டுட்டு, சார் நான் இன்னைக்கு 25 வயது உள்ள இளைஞன், தமிழகத்துல எனக்கு வேலை கிடைக்கிறது, தமிழக அரசாங்கத்துல வேலை கிடைக்குது, 50,000 ரூபாய் எனக்கு வந்து சம்பளம் இன்னைக்கு. ஸோ வருடம் ஒரு 2% உயர்கிறது. குறைஞ்சபட்சம் போடுங்க. நீங்க நிறைய போட்டீங்கன்னா நிறைய தான் இன்னும் ஆன்சர் அன்ஃபேவரபிளா வரும். குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 2% வருடம் உயர்கிறது. அது வந்து என்னோட 35 ஆண்டுகளுக்கு அப்புறம் 60 வயது ஆகும்போது என்ன கார்பஸ் என் கையில இருக்கும். இந்த பணத்தை வந்து அரசாங்கம் சராசரியாக 8% கொடுக்கின்ற ஒரு முதலீட்டில் இது பண்றாங்க, முதலீடு பண்ணுகிறார்கள். வருமானத்துல முதலீடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 8% கொடுப்பாங்க. ஏன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல 8.2 8.1 கிடைக்குது. அதனால குறைஞ்சபட்சம் 8% முதலீடுகள் பண்ற ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. 60வது வயதில் எவ்வளவு எனக்கு கார்பஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை போடுது. சின்ன கேள்வியை போட்டீங்கன்னா 50,000 ரூபாய் இன்னைக்கு அவருக்கு பேசிக் சேலரி இருக்கும் அப்படின்னா அதுல 10% வந்து 5,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் மாதம் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு வருகின்ற ஆண்டுகள்ல 2% கூட்டி அப்படியே அது முதலீடு பண்ணி வரும்போது 60வது வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கார்பஸ் 1.4 crores, 1.42 கோடி ரூபாய், 1.4ன்னு வச்சுக்கோங்க. அந்த 1.4 crore கார்பஸ் இருக்கிறத 8% முதலீடு பண்ணினா வருடத்திற்கு 11 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 60வது ஆண்டுல சொல்றேன் நான். 1.4 crore இன்வெஸ்ட் பண்ண 11 லட்சம் கிடைக்கும். அது மாதத்திற்கு பாத்தீங்கன்னா 94,000 ரூபாய் கிடைக்கும். தனியா வச்சுக்கோங்க, 94,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 50,000 ரூபாய் இன்னைக்கு நம்ம வேலைக்கு சேரவர் வாங்கும் போது அவருக்கு 2% வந்து சம்பளம் உயர்வு வருது இல்லைங்களா? அவரோட பேசிக் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6வது வருடத்துல 98,000 ரூபாய் இருக்கும். அதுல பாதி பென்ஷனாக கிடைக்கும். 49,000 ரூபாய் பென்ஷனா கிடைக்கும். இதுதான் வந்து கேரண்டி, உத்தரவாதம் சொல்றாங்க. தமிழக அரசு உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்துல 49,000 ரூபாய் அவனுக்கு கிடைக்கும். நாம என்ன சொல்றோம், சார் நீ எங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கிறீங்க, 10% பிடித்தம் பண்ணிருக்கிறீங்க, அதுல 8% இதுல போடுறீங்க, நீங்க முதலீடுகள் ஈர்க்கின்ற திட்டத்துல போடுறீங்க. அப்படி பண்ணும்போது 1.4 crore கிடைக்கக்கூடிய அந்த கார்பஸ்ல இருந்து உங்களுக்கு 35 வருடங்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 95,000 ரூபாய் கிடைக்க போகின்ற இடத்துல எனக்கு 49,000 ரூபாய் தானே கொடுக்க போறீங்க. அப்போ என்கிட்ட முதலீடுகளை வாங்கி அதுல நீங்க வந்து லாபத்தை ஈட்டி அதுல எனக்கு வந்து கிட்டத்தட்ட பாதி பணம் கொடுக்குறீங்க. இது வந்து ஒரு பென்ஷன் திட்டமா, சரியான பென்ஷன் திட்டமா? இதுதான் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இதற்கு நிறைய இதுல இணையதளங்கள்லயும் இல்ல யூடியூப்லயும் வந்து பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை வந்து கண்டிப்பாக இந்த பென்ஷன் திட்டத்தை தயாரித்தவர்கள் இதற்கு விடையை கொடுக்க வேண்டும். ஏன்னா இது 10% நம்மளோட பென்ஷன் பணத்தை வாங்கியே நமக்கு வந்து பாதி தான் கொடுக்குறாங்கன்னா அரசாங்கம் வேற இதுல 18% கான்ட்ரிபியூட் பண்ண போறேன்றாங்க. இதுல என்ன எப்படி நடக்க போறது ஒண்ணுமே புரியலங்க. இப்போ இதே கணக்கு தானே சார் புது பென்ஷன் ஸ்கீமுக்கும் வருது. அதுல இந்த ரிஸ்க் இருக்காதா? எல்லாத்துலயும் நியூ பென்ஷன் ஸ்கீம்ல 10% வந்து நான் ஒரு எம்ப்ளாயியா போறேன், பிரைவேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி யார் வேணாலும் போட்டுக்கலாம். 14% சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 25% வரைக்கும் ஒரு அமௌண்ட் வந்து நான் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ 60 இயர்ஸ் கழிச்சு எனக்கு 50% அவங்க அஷ்யூர் பண்ணலனாலும் வர அமௌண்ட் எனக்கு வரத்தானே போகுது. இதுக்கும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஓகே, நல்ல கேள்வி.
இப்போ மத்திய அரசாங்கம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லல. ஓகே, சொல்லலை சார். அதாவது பொருளாதாரம் வளர்ந்து வருகின்ற போது அரசாங்கத்துறையில வந்து எது சாத்தியம் எது சாத்தியமற்றதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை நிர்வகிக்கிறவர்களுக்கு தெரிய வேண்டும். நீங்க வந்து அதுதான் நம்ம சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க டிரான்ஸ்பரண்டா அந்த டேட்டாவை கொடுங்க. ஓகே, இன்னொன்னு கொடுத்துருங்க. இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், அதை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அரசாங்க ஊழியர்கள் கையிட்ட கொடுத்துருங்க. நாங்க 8% போட்டு பணத்தை பெருக்கிக்கிறோமோ, இல்ல 10 போட்டு பெருக்கிக்கிறோமோ, இல்ல எனக்கு 6% மட்டும் வந்தாலே போறோம்னு சொல்லிட்டு முதலீடுகளை வந்து சேஃபா போட்டுக்கிறோமோ, அதை அரசாங்க ஊழியர்கள் கிட்ட கொடுத்துருங்க. அதாவது நீங்க மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி அதை வந்து முதலீடு செய்து அதுல இருந்து வருமானம் ஈட்டும் போது அந்த வருமானத்திலிருந்து வருகின்ற குறைஞ்சபட்சம் 100% பணமாவது மக்கள்கிட்ட போய் சேரணும் இல்லையா? அதுக்குண்டான டிரான்ஸ்பரன்சி இருக்குதா? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. நீங்க வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட், அப்போ இந்த ஸ்கீமை கொண்டு வரதுக்கே இவ்வளவு நாள். அப்ப நீங்க ஒத்துக்கோங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை தான் நாங்க வந்து அப்படியே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீமா கொடுத்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள், புள்ளி வைத்த கூட்டணி இருக்கிறவங்க எல்லாம், யூபிஎஸ் எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ண போறாங்க? அப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் சரின்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? அதாவது ஒரு அரசாங்கம் நடத்தும் போது பொருளாதாரத்துல சஸ்டைனபிளா இருக்கின்ற திட்டங்களை மட்டுமே மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். நீங்க வந்து வாக்குறுதிக்காக, இப்போ நம்ம பேசிக்கொண்டதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி பொங்கல் பரிசு 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அறிவிப்பு வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லைங்களா? அறிவிச்சிருக்காரு. கரெக்ட். 3000 ரூபாய் கொடுக்குறேன். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு என்ன சிச்சுவேஷன் மாறிடுச்சா? எதுவும் மாறல. ஒன்றிய அரசு வஞ்சித்துக் கொண்டுதானே வருகிறது. ஒன்றிய அரசு உங்களோட பார்வையில் வஞ்சித்துக் கொண்டுதானே வருகிறது. ஆமா. வஞ்சித்துக் கொண்ட மத்திய அரசு ஒன்றிய அரசு, உங்க பாஷையில என்ன வேணா சொல்லிக்கோங்க, பணத்தை இப்ப வந்து தாராளமா கொடுத்துட்டாங்களா? இல்ல தாராளமா வந்ததுனால நீங்க 3000 ரூபாய் கொடுக்குறீங்களா? போன பொங்கலுக்கு கொடுக்காத காரணம் என்ன? 2152 ரூபாய் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் பணம் வரல, அதனால உங்களுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மூத்த அமைச்சர் பொதுவெளியில சொன்னாரு. அப்ப இன்னைக்கு நீங்க பொங்கல் பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 2152 ரூபாய் வந்துருச்சு. அன்னைக்கு உங்களுக்கு கோடி ரூபாய் வந்துட்டா உங்களுக்கு? இன்னைக்கு அதற்குண்டான நிதி ஆதாரங்களையோ கடனையோ வாங்குவதற்கு உங்களுக்கு சாத்தியம் இருக்குதுன்னா ஏன் போன வருஷம் வாங்கல? அப்போ எல்லாத்துக்குமே தேர்தல், எல்லாத்துக்குமே வாக்கு வங்கி, மக்கள்கிட்ட பணம் கொடுத்தா மக்கள் வந்து வாக்களித்தருவார்கள் அப்படின்னா, மக்களை வந்து பணம் கொடுத்து வாக்கு வங்கியாக மாற்றுகின்ற நீங்க இவிஎம் மேலாம் குறை சொல்லுவீங்க, போஸ்டல் பேலட்ல குறை சொல்லுவீங்க, எலெக்ஷன் கமிஷன் மேல குறை சொல்லுவீங்க. ஆனா பகிரங்கமாக வாக்குக்கு பணத்தை வந்து அரசாங்க மெஷினரி மூலமாக பணத்தை கொடுத்து வாக்கு வங்கி வாங்குறதுல இது வந்து உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? இதற்கு கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கணும். பொதுவெளியில வந்து இப்போ ஐ திங்க் முந்தைய காலத்தை தாண்டி இப்போ வர வர வந்து எங்க பணத்தை தான் நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க ஆஸ் அ ட்ரஸ்டி. அப்போ அதுக்கு நீங்க முழு ஜவாப்தாரியாக இருக்க வேண்டும். அதில் வருகின்ற வருமானத்தை டிரான்ஸ்பரண்டா எங்களுக்கு கொடுங்க, டேட்டாவை கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்க வேணுமா வேண்டாமா எங்களுடைய விவேக அறிவின் அடிப்படையில் நாங்கள் முடிவு எடுத்துக் கொள்கிறோம். அது வந்து இன்னைக்கு இருக்கிற அனைத்து அரசாங்க ஊழியர்களோட, அனைத்து அரசாங்க ஊழியர்கள் சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா ஜாக்டோ ஜியோ வந்து அதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு உடன்பட்டு இருக்கிறார்கள். ஜாக்டோ ஜியோவை தாண்டி இருக்கிற மற்ற அரசாங்க ஊழியர்கள் இந்த கேள்வியை எழுப்புவார்கள்னு நம்புறேன். ஓகே சார். ஸோ பொதுவாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போனதுக்கு முக்கியமான காரணம் நிதி நெருக்கடி ஜாஸ்தி இருந்தது அப்படின்னு தான் எல்லாரும் பேசப்பட்டது. ஸோ இப்போ அதுக்கான தேவையே இருக்காது அப்படின்னா இந்த புது பென்ஷன் ஸ்கீம் வந்து அதுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு சொல்றீங்க. இப்போ டிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரெண்டும் இந்த நிதி நெருக்கடிக்கும் ஒன்றும் பெருசா தமிழ்நாடு மறுபடியும் தள்ளாதில்ல. ஓகே, இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த புது டாப்ஸ் பென்ஷன் ஸ்கீமுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு 13,000 கோடி ரூபாய் அது வந்து மக்களிடம் வந்து மக்களுக்காக வந்து பணம் வந்து செலுத்த போறாங்க அப்படின்றாங்க. அதாவது அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன் 13,000 கோடி ரூபாய் வந்து செலுத்த போறாங்க. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் 13,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து பட்ஜெட்ல தூண்டு விடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பொதுத்துறை நிறுவனங்களோட லாபத்தை
அரசாங்க ஊழியர்கள் எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை அலுவலகங்களிலும், அத்தனை துறைகளிலும், அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களிலும் இந்த 13,000 கோடி ரூபாய் நீங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க முடியும். எந்தெந்த நிறுவனத்துக்கு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு இருக்குன்ட்டு. அந்தந்த டிபார்ட்மெண்ட்லையும், அந்தந்த கம்பெனிலையும், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லையும், சார் உங்களுக்கு வந்து 500 கோடி ரூபாய் உங்க நிறுவனத்துல, உங்க அரசு துறையில வேலை செய்யறவர்களுக்கு நாங்க பணம் வந்து செலுத்த போறோம். இதை எப்படியாவது வருமானத்தை ஈட்டி, வருமான நிதி ஆதாரத்தை ஈட்டியோ இல்ல செலவினங்களை கம்மி செய்தோ குறைத்தோ நீங்க வந்து இதை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை கொடுக்கணும். அந்த டார்கெட்டை கொடுத்து அவர்களாகவே அவர்களுக்குண்டான ஓய்வூதியத்தை உழைத்து பெற்றுக்கொள்ளட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ். அப்படிதான் வந்து அனைத்து தனியார் துறை நிறுவனங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்சென்டிவ் வேணும்னா நீங்க வந்து கூடுதலாக கம்பெனிக்கோ நிறுவனத்திற்கோ லாபத்தை ஈட்டி கொண்டு வர வேண்டும், புதிதாக ஆர்டரை சேர்த்து கொள்ள வர வேண்டும். அது வந்தோன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அது மாதிரியான ஒரு ஊக்கத்திட்டத்தை இவங்க கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தா அரசாங்கத்திலேருந்து ஒரு 13,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குவது குறையும். ஏன்னா வருடம் 1 லட்சம் கோடிக்கு மேல கடனை வாங்கிட்டு போறோம். இன்னைக்கு இப்போ இதுக்கு ஒரு 13,000 கோடி ரூபாய், அப்புறம் இந்த பொங்கல் பரிசு தொகைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,500 கோடி ரூபாய் செலவிட போறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரெவென்யூ டெபிசிட் இருக்கும். ஏற்கனவே முதலமைச்சர் சொல்றாரு, நிதி நிர்வாகம் நாங்கள் சரியா செய்ததுனால்தான் கடன் நிறைய நம்ம வாங்குறோம், உலக வங்கி கொடுக்குறாங்கன்றாங்க. எனக்கு அது மாறுபட்ட கருத்து இருக்குது, முரண் கருத்து இருக்கிறது. கடன் வாங்க முடியாததுனால தான் மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஸ்கீமாக மாறியது. ஏன்னா வந்து நம்ம வருடம் நம்ம நிதிநிலை அறிக்கை ப்ரிப்பேர் பண்றோம். அதுல வந்து பிஸ்கல் டெபிசிட்னு ஒன்று இருக்கு. ரெவென்யூ டெபிசிட்டை தாண்டி நம்ம வாங்குகின்ற மூலதன செலவுகள், அதுக்கெல்லாம் கடன்லாம் தாண்டி போகும்போது பிஸ்கல் டெபிசிட்னு ஒரு பேராமீட்டர் வரும். அது வந்து வெறும் 3.5% தான் இருக்கணும் நம்மளோட மாநில உற்பத்தி வருமானத்துல, வருடாந்திர மாநில உற்பத்தி வருமானத்துல. போன வருடம் என்னங்க, தமிழ்நாடு 3.5 தானே சார் இருக்குது. அது ஒன்றும் வெரி குட். அதுல மாற்றம் 3.5 மேல உங்களுக்கு போக அலோ பண்ணல. நீங்க 3.5 இல்ல, நீங்க 3.5 மேல போக அலோ பண்ணல. ஸோ 3.26க்கு வந்துட்டோம். 3.26க்கு வந்தோம்னா இந்த 0.24 தான் வந்து கேப் இருக்கு. 0.24 எவ்வளவு வந்து நமக்கு வந்து கடனை பெற்றுக் கொடுக்கும்னா ஒரு 8,000 கோடி ரூபாய் தான் பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 35 லட்சம் கோடி ரூபாய் உங்களோட உற்பத்தி வருமானம், மாநில உற்பத்தி வருமானம், அதுல 3.5%. அது கால்குலேட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி ரூபாய் தான் வந்து கேப் இருந்தது. ஆனா வந்து மெட்ரோ ஃபேஸ் 2க்கு 63,000 கோடி ரூபாய் தேவை. ஸோ 8,000 வைத்துக்கொண்டு 63,000 கோடியை வாங்க முடியாதுன்றதுனால அவங்க பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இதை வந்து தயவு செய்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா மாற்றி இதை வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபேஸ் 2 திட்டத்தை கொடுங்கள் சொன்னதனால்தான் இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக மாற்றப்பட்டு அதற்கு வாங்கப்படுகின்ற கடன் மத்திய அரசாங்கத்தின் உத்தரவாதத்தின் அடிப்படையில் தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அது தமிழக அரசாங்கத்தின் பாரோயிங் லிஸ்ட்ல வராது, 5 ஆண்டுகளுக்கு வராது. அது வந்து மத்திய அரசாங்கத்தின் கடனாக கருதப்படும். அந்த 5 வருஷத்துக்குள்ள ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து வருமானத்தை ஈட்டி அதன் மூலமா கடனை அடைக்கும் அந்த நிலைமைக்கு மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டம் வந்துவிட வேண்டும். வந்ததுக்கு பிறகு அந்த கடன் வந்து தமிழகத்தின் கடனில் சேர்க்கப்படும். இதுதான் வந்து ஃபேஸ் 2 திட்டம் மாறினதுக்கான காரணம். இதை வந்து பொதுவெளியில யாருமே சொல்லல. புரியுதுங்களா? ஸோ நீங்க 3.5% உங்களுக்கு வந்து அலோ பண்ணாததுனாலதான் அது ஆயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டமே நம்மளால நடத்த முடியலன்ற போது இந்த 13,000 கோடி ரூபாய் எங்க போறாங்க? கடன் தான் வாங்குவாங்க. 6,500 கோடி ரூபாய் பொங்கல் பரிசு கடன் தான் வாங்க போறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடுடைய பட்ஜெட்ன்றது கூடிக்கிட்டே தானே போகுது. இன்கம் ரெசிப்ட்ங்கிறது ஜாஸ்தியா, ரெவென்யூ டெபிசிட் இருந்தாலும் இன்கம்ன்றது ஒரு பக்கம் கூடிக்கிட்டே தானே போகுது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. இந்த 4.5 வருஷங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு மேல கூடி இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தானே பார்க்க முடியும். அதுக்கு இந்த கவர்மெண்ட் நல்லா செயல்பட்டு இருக்கு, நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம் கண்டிப்பா. ஆனா அந்த பணத்தை வந்து சார் உங்களுக்கு போன வருஷம் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் சார், தோராயமா மாசத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் சம்பளம். 3 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாங்க, நீங்க ஒரு 4 லட்ச ரூபாய் கடன் வச்சிருக்கிறீங்க. ஓகே, 5 லட்ச ரூபாய் இன்னைக்கு கடன் சம்பளம் உங்களுக்கு உயர்ந்திருக்குது, 3லேருந்து 5ஆக உயர்ந்திருக்குது, வருமானம் உயர்ந்திருக்கிறது, எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்றோம். ஆனா 4 லட்ச ரூபாய் கடன் வந்து 10 லட்சமாக மாறி இருக்குது. இப்போ வந்து இது சரியா தவறா? 3லேருந்து 3 லட்சம் சம்பளம். அப்போ வருமானம் உயர்ந்த அளவுக்கு நீங்க வந்து கடனை வந்து குறைக்கவில்லை, இல்ல
கடன் பெற்றுக்கொண்டு வருமானத்தை ஈட்டாத சொத்துக்கள், மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்கள், அப்புறம் அந்த வருமானம் லீக்கேஜஸ், விரயமாவதை அரசு பண்ணாது. நான் சொன்னது 3 லட்சத்து 5 லட்சம் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு பொட்டன்ஷியல் 8 லட்சம் இருக்குது. நீங்க அதை கோட்டை விட்டுருக்கீங்க. 8 லட்சம் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 5 லட்சம். ஆனா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 3 லட்சத்துல இது பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பொட்டன்ஷியல் 8 லட்சம் சார். பிடிஆர் பயணிகள் சொல்றாரு, உங்க ஜிஎஸ்டிபியில 3% பணம் வந்து விரயமாகி கொண்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள்ல டாஸ்மாக்ல வந்து பணம் விரயமாயின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பதிவுத்துறை பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்ல பணம் விரயமாயின்னு இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பணம் விரயமாது. இது மாதிரி ஒரு 3% உங்க வருமானத்துல வந்து லீக் ஆகுது. அதை நீங்க அடைச்சினாலே ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்க வந்து வருமானம் உயர்ந்து சொல்றீங்க. உயர்றது வந்து சார் இன்னும் 1 லட்சம் கோடி மேல போகணும்னு சொல்றோம் நம்ம. நீங்க 50,000 கோடி தான் உயர்ந்திருக்கு, பரவாயில்ல, உயர்ந்தது ரைட்டு. பட் உயர வேண்டியது எவ்வளோ, தவற விட்டது எவ்வளோ, அது தெரிவிக்க வேணும்ல. அது தெரிவிக்காதனால, அதற்கு நடவடிக்கை எடுக்காதனாலதான் இந்த அரசாங்கத்தின் மீது எல்லாரும் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அது எல்லா அரசாங்கத்துமே குற்றச்சாட்டுகள் சொல்லுவோம். எங்களோட வந்து பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.